சார் பாதம் வந்து சிவராஜ் சார், பாதம் கீழே, பாதம் ரிலாக்ஸ், பாதம் மேலே. ராஜரத்னம் சார் வாங்க. பின்னாடி அந்த இது வலிக்காக பண்ணலாமா சார்? ஃபர்ஸ்ட் குப்புறப்படுத்து பண்றது எல்லாமே வலிக்குதா? நீங்க அந்த டைலாக் ஃபர்ஸ்ட் விடுங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லாமே வலிக்குதா? வெறும் படுத்துக்கிட்டு பண்ணலாம். நான் ஒரு 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 உண்மை விஷயத்த சொல்றேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆஸ்திரேலியா கிரிக்கெட் டீம்ல வந்து 6 அடிக்கிறதுக்கு பிசியோதெரபிஸ்ட்டை நல்லா எக்ஸ்பென்சிவாக கொடுத்து வேர்ல்ட்லேயே ஃபேமஸ் ஆனவங்கள ரெக்ரூட் பண்ணாங்க. ரெக்ரூட் பண்ணி 6 அடிக்கிறதுக்கு இவரை ஸ்ட்ரென்த் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு வந்து என்னன்னா, அந்த செட் ஆஃப் குரூப் ஆஃப் பிசியோதெரபிஸ்ட் வந்து கையில் இருக்கிற எல்லா மசிலையும், டெல்டாய்டு, பைசப்ஸ், ட்ரைசப்ஸ், அப்புறம் ஃபோரம் மசில்ஸ் எல்லாத்தையும் அவங்க வந்து டெவலப் பண்ணாங்க, ஸ்ட்ரென்த் பண்ணி அதில் 6 நல்லா போகும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் ஒரு பெரிய சேஞ்சஸ் நடக்கலைங்கிறப்ப இப்போ உங்களை பொறுத்தளவுக்கு என்ன, கை மசிலை ஸ்ட்ரென்த் பண்ணால் தானே 6 அடிக்க முடியும், கை தானே 6 அடிக்குது அப்படின்ட்டு அவங்களும் செயல்பட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்னடா பண்ணுறதுன்னு வேர்ல்ட்லேயே நம்பர் 1 இருக்கிற ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டை கூப்பிட்டு அவங்களுக்கு மிகப்பெரிய சேலரி மில்லியன்ஸில் கொடுத்து அப்பாயிண்ட் பண்ணி 6 அடிக்க வைக்கணும் எங்கள் டீம்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ வந்த உடனே அவர் என்ன தெரியுமா பண்ணார், லெஃப்ட்டு காலை ஸ்ட்ரென்த் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே புரியல, என்னடா இது இவர் பாட்டில் வந்து இல்லை கையில் அடிக்க வேண்டிய 6க்கு லெஃப்ட்டு காலை ஸ்ட்ரென்த் பண்ணுறாருன்னு நினச்சாங்க. ஆனால் அப்புறம் அவர் செஞ்சதுக்கப்புறம் தான் 6 ரொம்ப அடித்து இதாச்சு. அதாவது அவங்க வந்து வேர்ல்டு கப்பே வாங்கினாங்க. அப்படி ஏன் அப்படின்னா, லெஃப்ட் காலை எடுத்து முன்னாடி வச்சு அந்த ஃபோர்ஸில் ரைட் கையில் 6 அடித்தாங்க. இதை எதுக்கு சொல்கிறேன்னா, உங்களை எப்படி க்யூர் பண்ணுறேன்னா, வெறும் அந்த இடுப்புக்குன்னு 4 சொல்லி கொடுத்தனா க்யூர் ஆகிருந்திருக்காது. எங்கெங்கேயோ சொல்லி கொடுத்து தான் அந்த இடுப்பை சரி பண்ணுறேன். ஸோ புரியுதுங்களா? பேக் பெயினை. அதனால நீங்களா வந்து இடுப்புக்குன்னு எனக்கு தனியா சொல்லி கொடுங்க, அந்த வலிக்குன்னு. அப்ப அதெல்லாம் என்ன வேஸ்ட்டுங்களா? காலுக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் எல்லாமே தேவை. நான் எதுக்காக கேட்டேன்னா, முன்னால வந்து இந்த சேர்ல உட்காந்துக்கிட்டு கை கழுத்து இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். சரி, இப்போ வந்து கீழே வந்து நீங்க சொல்லி கொடுக்குற மாதிரி தான் பாய் போட்டு கீழே. ஆமா பாய் போட்டு செய்யுங்க. உங்களுக்கு புரிய வச்சுட்டு இருக்கிறேன். நிறைய தடவை நீங்க கேட்டீங்கல்ல, என்னங்க இடுப்புக்கு ஆரம்பிங்கன்னு. அந்த காலுக்கு செய்யறதுமே இடுப்புக்கு தான். சயாட்டிக்கா நர்வ் அங்க வரைக்கும் வருது இல்லைங்க, பாதம் வரைக்கும். அதனால சார் படுத்துக்கோங்க, காலுக்கு காலையில இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுமா என்னை ஃபாலோ பண்ணுங்க. பிசியோதெரபி கன்சல்டேஷன் வேணுமா எனக்கு கால் பண்ணுங்க. நான் பிரகாஷ், பிசியோதெரபிஸ்ட். ஜோதி, ஹெல்த் கோச். தேங்க்யூ.